வணக்கம். இது லக்ஷ்மி கலை டைரி சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறது வெள்ளை அவலில் எப்படி பாயசம் செய்யலாங்கிறது. இந்த வெள்ளை அவல் நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு முறை லைட்டாக வறுத்ததுக்கப்புறமா அதில் நெய் விட்டு கிளறிக்கோங்க. நல்லா எல்லா புறமும் படுற மாதிரி கிளறுங்க. அதே சமயம் அடுத்த ஒரு பாத்திரத்தில் பால் ஊற்றி வச்சுருக்கேன். அது கொதிக்கட்டும். இந்த அவல் பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து வந்தாச்சு. லைட்டாக பொன்னிறமாக ஆனால் போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 பாதாம், ஒரு 4-5 முந்திரி, அப்புறம் ஒரு 3 ஏலக்காய் இதை போட்டு நல்லா மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கோங்க. நல்லா குறகுறப்பாக வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த வறுத்து வச்சுருக்க அந்த அவல் அதில் போட்டுக்கோங்க. அது நல்லா கொதிக்கட்டும். அது கொதித்து வரும்போது தேவைக்கேற்ப சர்க்கரை போட்டுக்கோங்க. ஒரு சிலர் இனிப்பு கம்மியாக போட்டுப்பீங்க, ஒரு சிலர் இனிப்பு அதிகமாக போட்டுப்பீங்க. உங்கள் இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு 10 பாதாம் 10 முந்திரி எடுத்து நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க. அந்த நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாதாம் முந்திரி, அது ஏலக்காய், இது 3ம் போட்டிருந்த அந்த விழுதை அதில் போட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் நெய் போட்டு முந்திரி திராட்சை போட்டு நல்லா ஒரு வறுத்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. போட்டுட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுருங்க. ஏற்கனவே நம்ம அந்த பாதாமும் முந்திரியும் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் அதில் போட்டுட்டு கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறம் சுட சுட பரிமாறி பாருங்கள். சூப்பராக இருக்கும் இது. உங்களுக்கு நைஸாக வேணும்னாலும் அதை நம்ம வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கலாம் அந்த அவலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லக்ஷ்மி கலை டைரி சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.